நேற்று ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா, அதோட பார்ட் 2 வீடியோ இப்போ தான் வாங்கிட்டு வர வீடியோலேருந்து போட்டிருக்கேன். என்னோட முகத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மெஷர் பண்ணி வச்சுருந்தது ஃபோட்டோ சைஸ் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து நினச்சிருந்தேன். பட் அவங்க ஃபோட்டோ ஃப்ரேம் என் கையில் கொடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஃப்ரேமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் தான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஃப்ரேமை வந்துட்டு பீரோவில் ஒழிச்சு வச்சிடலாம், ஹஸ்பண்டுக்கு வந்து லவர்ஸ் டே அப்போ கிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஃப்ரேமை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒழிச்சு வைக்கிற மைண்டே இல்லை. அதுவும் இல்லாமல் இதை ஒழிச்சு வைக்க இடமும் இல்லை. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ பெரிய ஃப்ரேமு. என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படிங்க. என்ன ஒரு 5K இருக்கும், எனக்கு தெரியும் நீ அப்படி தான் ஆர்டர் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு. ஆனால் அது 5K வரல. அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2100 rupees தான் வந்துச்சு. நானே ஆச்சரியப்பட்டுட்டேன். ஏன்னா நான் நினச்ச ஃப்ரேம் வந்து குட்டியாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். இவ்வளோ பெரிய ஃப்ரேம் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ பெரிய ஃப்ரேம் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட் டைம் இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் RK கிஃப்ட்ஸ் கிட்ட தான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு, கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் வந்துட்டு இது ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க, சீரியஸ்லி நான் அமௌண்ட் பே பண்ணி தான் வாங்கியிருந்தேன். அதோட ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் வேணும் அப்படின்னா அவங்களோட நம்பர் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.